ஜெயராம் வெங்கடேஷ் வணக்கம்ங்க. ஜெயராம், நான் பேசுறது கேக்குதா? கேக்குது நல்லா. ஜெயராம், நிறைய முறை இது பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் அப்படின்னாலும் இந்த தடவை ஒரு நம்மளுடைய பக்கத்து ஸ்டேட்ல இருந்து இதை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாக கூட இருக்குது. 26ஆம் தேதி தான் ஒரு ரெய்ட் நடத்துகிறாங்க. அடுத்து ஒரு சரியாக பார்த்தா ஒரு 10 நாள் தான் முடிஞ்சிருக்குது. 10 நாள் திரும்பவும் எப்பவும் போல வாங்க தொடங்குறாங்க. நீங்கள் எதை கொண்டு போனாலும் இவங்க பார்க்க மாட்டாங்க அப்படின்னா இது 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 நிஜமாலுமே இதை மானிட்டரிங் பண்ணுறதுக்கு இங்கே ஏதாவது சிஸ்டம் இருக்கா இல்லையா? இதை மானிட்டர் பண்ணக்கூடிய சிஸ்டம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரி, இதை தொடர்ந்து பல முறை நம்ம பேசி வந்திருக்கிறோம். ஒரு லாரி கேரளாவுக்கு இந்த மாதிரி போகுது இல்ல வேற ஒரு மாநிலத்துக்கு போகுது அப்படின்னா அந்த செக் போஸ்ட்ல அவர்கள் செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, அந்த பாஸ், அவர் என்ன பாஸ் எடுத்துட்டு வராரோ அந்த பாஸ் அதன் மேல அவங்க அந்த பார்கோடு ஒன்று இருக்கும். அந்த பார்கோடு ஸ்கேனர் வச்சு அவங்க செக் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா அது உண்மையிலேயே அந்த இ பாஸ் உண்மையானதா போலியானதா அப்படிங்கிறது தெரியணும். இதுதான் ஒரு இ பாஸ் முறையாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த மாதிரி பார்கோடு இருக்கு, ஆனா ஸ்கேனர் கிடையாது. செக் போஸ்ட்ல எதுவுமே கிடையாது. என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த வெய்பிரிட்ஜுக்கு வெய்பிரிட்ஜில் வரும் பொழுது இப்ப 5 டன் அப்படின்னு சொன்னா அந்த 5 டன்னுக்கு அவங்க ஒரு மேனுவலா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பாங்க. கம்ப்யூட்டர்ல 5 டன் என்ட்ரி போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பாங்க. இ பாஸ் என்பது என்ற ஒரு முறை இன்னைக்கு இருக்கிறதா கடந்த ஆட்சியில கணக்கு காமிக்கிறதுக்காக ஒரு இ பாஸ் முறையை கொண்டு வந்தாங்க. அதுல என்னன்னா, நீங்க கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் எடுத்துக்கலாம் அந்த இ பாஸ். ஆனால் அதுல ஒரு யூனிக் நம்பர் இருக்கும். இப்ப இந்த யூனிக் நம்பர் எங்கேயாவது ஒரு இடத்துல வேலிடேஷன் பண்ணணும். எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த யூனிக் நம்பர்ல இந்த 5 டன் வந்திருக்கிறது என்பது வெய்பிரிட்ஜ்ல அந்த 5 டன் அந்த யூனிக் நம்பருக்குள்ள என்ட்ரி போடணும்ல ஒரு சாஃப்ட்வேர்ல. அந்த சாஃப்ட்வேர் கிடையாது. செக் போஸ்ட்ல என்ட்ரி போடணும்ல, அங்கேயும் அது கிடையாது. நான் புளியற செக் போஸ்ட் போயிருந்தேன். அங்க போய் நான் என்ன செக் பண்றீங்க அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்ததுல எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. லாரிகள் வருது, இவங்க அந்த இ பாஸ வாங்குறாங்க, வாங்கி ஒரு நோட் புக் வச்சிருக்காங்க. அந்த நோட் புக்ல எழுதுறாங்க வரிசையா, ஒவ்வொன்னா எழுதி ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த இ பாஸ அங்க போட்டுறாங்க. இப்போ இந்த ஒரே இ பாஸ் நம்பர்ல 4 வாட்டி வராங்களா, இல்ல அந்த இ பாஸ்ல அவங்களே அச்சடிச்சு வேற ஒரு இஷ்டத்துக்கு ஒரு நம்பர் போட்டு அச்சடிச்சுட்டு வராங்களா, இதெல்லாம் செக் பண்றதுக்கான மெக்கானிசமே கிடையாது. இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வழிமுறை செக் போஸ்ட்ல கிடையாது. இது எதற்காக இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒரு லாரி போக வேண்டிய இடத்துல 5 லாரி போகணும் அப்படின்னு தான் சிஸ்டமே வேலை செய்யுது. இப்போ இதுக்கு தென்காசி கலெக்டர் என்ன பண்ணாருன்னா, டிசம்பர் 26, 2024 முதல் ஜனவரி 9, 2025 வரை ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தார். அந்த சிஸ்டம் படி அவர் ஒரு சாஃப்ட்வேர் போட்டு இதை பார்த்துட்டு நேரம் என்ன பண்றாருன்னா, வெய்பிரிட்ஜில் போய் ஒரு சாஃப்ட்வேரை போட்டு விட்டுட்டார். போட்டு விட்டோன்னே இப்ப எல்லாரும் வெய்பிரிட்ஜில் வண்டி நின்ன உடனே அந்த 5 டன்னு நீங்க அங்கதான் என்ட்ரி போடணும், அந்த சாஃப்ட்வேர்ல தான் என்ட்ரி போடணும் அப்படின்னா, அந்த என்ட்ரி போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த மாசத்துக்கு இப்ப 1000 டன் அவங்களுக்கு பாஸ் மொத்தமா அலோவபிள் லிமிட் எவ்வளவு மைனிங் பண்ணி கொண்டு போகலாம்னு ஒரு 1000 டன் இருக்குன்னு சொன்னா, அந்த 1000 டன்ல இந்த 5 டன் கழிஞ்சிரும். 995 டன் தான். இப்ப அடுத்த லாரி வரும்போது 990 டன் அப்படி கழிஞ்சுக்கிட்டே வரும். இப்ப இது போட்ட உடனே குவாரிக்காரங்கெல்லாம் பயங்கரமா அலற ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அந்த 13 நாளிலேயே அவங்க கிட்டத்தட்ட 5 மாசம் 6 மாசத்துக்கு எவ்வளவு பாஸ் குவான்டிட்டி எடுப்பாங்களோ அது வெறும் இந்த 13 நாளிலேயே காலியாகி போச்சு. ஏன்னா எப்பயும் என்ன பண்ணுவாங்க, சும்மா 1000 டன்னு பாஸ வாங்கிட்டு 5000 டன் ஓட்டுவாங்க போலியா. அப்போ இப்ப என்னன்னா 5000 டன்னுக்கு பாஸ் எடுக்கணும் அப்படின்னும் போது என்ன ஆகுது, வர வழி இல்ல, மாட்டிக்கிறாங்க. அப்போ
இத போட்ட உடனே பயங்கர பிரஷர் போட்டு திமுக மேலளவு வரைக்கும் பிரஷர் போட்டு அந்த சாஃப்ட்வேரை காலி பண்ணி விட்டாங்க ஜனவரி 9ஆம் தேதியோட. சரி. இதுக்கு பிறகு நாங்களே ஒரு இ பாஸ் முறை கொண்டு வரோம்னு சொல்லிட்டு வெறும் கம்ப்யூட்டர்ல மேனுவலா எழுதுறதுக்கும் கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு யார் வேணா நானே இன்னைக்கு என்னால உங்களுக்கு எவ்வளவு இ பாஸ் வேணும்னு சொல்லுங்க, நான் அடிச்சு தர முடியும், என்னால அடிக்க முடியும். ஓகே. அந்த மாதிரி இ பாஸ் அடிச்சு தர முடியும். அந்த மாதிரி ஒரு முறை தான் இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. சோ இதனாலதான் மிகப்பெரிய அளவுல கொள்ளை போகுது. நாங்க இப்போ புதுசா வந்திருக்கக்கூடிய தாவேக அரசு கிட்டையும் அமைச்சர் பிரபு அவர்களை பார்க்கும்போது நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, அவர்கள் எண்ட் டு எண்ட் இது சாஃப்ட்வேர் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. எண்ட் டு எண்ட் சாஃப்ட்வேர் ஓகே, ஆனால் முதல் விஷயம் நீங்க செக் போஸ்ட்ல அது வேலிடேஷன் பண்றதுக்கான முறையை ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க, அப்புறம் அதை ஃபுல்லா இன்டகிரேட் பண்றதை அடுத்தது பண்ணலாம். பட் வெளியே போறத முதல்ல நீங்க தடுக்கணும். இதை வந்து முதல்ல இங்க நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லி இருக்கிறோம். இது வரைக்கும் அது செய்யப்படவில்லை. ஓகே ஜெயராம், என்னன்னா நம்ம எங்கேயாச்சும் பெரிய ஒரு ஹில் ஸ்டேஷன் போறோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 1000 அடி 2000 அடிக்கு மேலே எங்கேயாச்சும் ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு ஏதோ ஒரு ஆப் மூலமாக நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டு போனோம்னா அங்கெல்லாம் உண்மையிலே நம்ம ஃபோன் வேலை செய்யாது, ஆனால் அவன் வச்சிருக்கிற ஸ்கேனர் வேலை செய்து அது நம்மளால் அந்த டிக்கெட்டை வந்து இது பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறான், நம்ம உள்ளே போயிட முடியுது. இதை ஏன் இங்கே இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த லாரிகள் போகக்கூடிய குறிப்பாக அந்த சரக்கு ஏற்றிட்டு போகிற இதில் இவங்க இன்டென்ஷனாவே செய்யாம இருக்கிறாங்களா இந்த அரசாங்கம்? ஆமா ஆமா, அதாவது கடந்த ஆட்சி திமுக ஆட்சியில வந்து இது இன்டென்ஷனலாவே, இன்ஃபேக்ட் தென்காசி கலெக்டர் போட்ட அந்த சாஃப்ட்வேரை நீங்க நிப்பாட்டுங்கிறது வந்து மேல மைனிங் டிபார்ட்மெண்டோடைய உயர் மட்டத்திலிருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதை நிப்பாட்டுங்க அப்படின்னு. அப்போ இது அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இன்ஃபேக்ட் பிரஷர் வந்து அமைச்சர் வரைக்கும் போட்டாங்க இதெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு ஃபீல்டுல. இது என்ன அப்படின்னா, அந்த குவாரியுடைய லாபிக்கும் அந்த குவாரி மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இருக்கக்கூடிய நெக்ஸஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஓகே. இப்போ நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த அடைமிதிப்பான் குளம் ஆக்சிடென்ட் போது அந்த வினோத்னு ஒருத்தர் வந்து சஸ்பெண்ட் பண்ண கூட பண்ணாங்க. ஆனா அவர் தான் தென்காசியில இருப்பாரு, திரும்ப மாத்தினாங்கன்னு திருநெல்வேலிக்கு மாத்துவாங்க, திரும்ப தென்காசிக்கு மாத்துவாங்க. அவருக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கப்படல. அவ்வளவு சட்டவிரோத மைனிங் அந்த அடைமிதிப்பான் குளம்ல வந்து 6 பேர் இறந்து போனாங்களே, கொடுக்கப்படல. இப்போ இது வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஊழல் லாபி தான் இதுல வேலை செய்யுது. அப்ப இதுடைய நிலை என்ன, அவங்க வந்து 5 மடங்கு எடுத்துட்டு போங்க, 10 மடங்கு எடுத்துட்டு போங்க, அதுல இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய அளவுல கமிஷன். இதெல்லாம் வந்து 1 கோடி 2 கோடி விஷயம் கிடையாது, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அடிக்கிறாங்க. நம்மளுடைய நிதிநிலை அறிக்கையில சொன்னாங்க இல்லையா, கொரோனாக்கு பிறகு மைனிங்ல இருந்து வந்த வருமானம், அரசுக்கு வந்த வருமானம் பிளாட்டா இருக்கு. ஆனா ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகளுடைய பாக்கெட்டுக்கு போனது பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய அளவுல இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிருந்திருக்கும். அந்த மாதிரி. இதுதான் இன்றைய நிலை. இப்பொழுது புதிதாக வந்தவர்கள் முதல்ல சில ஆக்ஷன் எடுத்தீங்க. தென்காசியிலேயே போய் சில இடங்கள்லாம் அவரு பிரபு அவர்கள் போய் டெம்பரரியா ஸ்டாப் பண்ணாரு. பட் குவெஸ்டின் என்னன்னா, நீங்க வந்து இப்ப இந்த புளியரை செக் போஸ்ட் ரைடு பண்ணாங்க. சோ அதெல்லாம் நல்ல விஷயம் தான். அங்க 1,95,000 ரூபாய் அந்த மோட்டார் வாங்கின அதிகாரியில இருந்து எல்லாரையும் பிடிச்சு அவங்க மேல எஃப்ஐஆர் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை கண்காணிக்கக்கூடிய, இப்ப உதாரணத்திற்கு அங்கே ஒரு சிசிடிவி போடப்பட்டு முதல்ல வேலிடேஷன் இருக்கணும். ஒவ்வொரு லாரியும் அவங்க ஸ்கேன் செய்யறாங்களா இல்லையா என்பது ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு மானிட்டரிங் சிஸ்டம்ல இவர்கள் பார்வையிடுவதும் செய்ய வேண்டும். என்ன இதெல்லாம் பப்ளிக்கா போட்டிருக்கேன். இப்ப நீங்க அங்க சிசிடிவியை போட்டு மக்களே பார்க்கலாமே அவங்க ஸ்கேன் பண்றாங்களா இல்லையா. ஸ்கேன் பண்ணா போனா மக்கள் படம் பிடிச்சி போடலாம். ஏன்னா இந்த அதிகாரிகள் ஈவன் நீங்க அந்த மானிட்டரிங் ரூம்ல 4 அதிகாரியை போட்டு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் 4 காசை வாங்கிட்டு கம்முன்னு இருப்பாங்க. இது என்ன பப்ளிக் பிளேஸ் தானே, பப்ளிக்கா தானே அந்த இடத்துல போகுது. அந்த சிசிடிவி நீங்க லைவா போட்டு விடுங்க, மக்களே பார்க்கட்டும் எந்த அளவுக்கு அவங்க ஸ்கேன் பண்ணி அனுப்புறாங்களா இல்லையா ஒவ்வொரு இதையும் சொல்லிட்டு. இதுதானே பப்ளிக்கே மானிட்டர் பண்றாங்கிறது தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கா இருக்கும். அதுதான் வந்து இதை காப்பாற்றும். ஓகே ஜெயராம். ஓகே ஜெயராம் வெங்கடேஷ். ஜெயராம், இந்த மாத்ருபூமி ரிப்போர்ட்ரு அவர் வந்து வெறும் 200 ரூபாய் மட்டும் கொடுக்கல, அவர் வந்து ஒரு பாஸும் ஒன்று காட்டுறாரு. அந்த பாசு போலி அப்படிங்கறத அவரே சொல்றாரு. வேற இந்த பாஸ் நான் காட்டுற பாஸ் இது போலியானதுங்கிறதையும் சொல்றாங்க.
இதில் என்னன்னா ஜெயராம், அவருக்கு வந்து ஒரு அந்த அந்த கல்லை எடுத்துகிட்டு போகக்கூடிய யாரோ ஒருத்தங்க தான் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் அந்த வாகனத்தில் ஏறி அவரால் போக முடியுது. இப்போ இவர் சொல்வதை போல இப்போ அந்த ஒரு வண்டிக்கு 2500 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க, 500 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த இவனுங்க மட்டும் 200 ரூபா வாங்கிட்டு இருக்கிறானுங்களே, எதுக்கு இந்த 200 ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது செஞ்சதா தெரியுதா? இல்லை உண்மையாலுமே இப்படி நிஜமாலுமே இங்கே இந்த போலி பாஸ் எல்லாம் அடித்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இது அந்த வாகன ஓட்டுநர்களே அநேகமாக இதை செஞ்சுருக்கிறது இந்த இந்தியன் டிரைவர் சொசைட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவங்க தான் அந்த சைடில் நிறைய வாகனத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதில் என்ன நடந்திருக்குன்ட்டு உங்களுக்கு தோணுது இதை பார்க்கும்போது? இது பார்க்கும்போது ஒரு பக்கம் அந்த வண்டிக்கு 200 ரூபான்னு தொடர்ந்து அவங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க. பட் ஏற்கனவே அவர் பெனிக்விக் சொன்னது போல அதிக அதிக எடை உள்ள விஷயங்கள் வந்து இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதிக எடை உள்ளது குறைஞ்சிருக்கலாம், ஆனால் போலி பாஸ் மூலமாக ஒரு லாரிக்கு பதில் 5 லாரி போறது குறைஞ்சிருக்கா அப்படிங்கறத கேள்வி. ஏன்னா அது முதல்ல போலியா உண்மையா என்று கண்டுபிடிக்கக்கூடிய மெக்கானிசமே செக் போஸ்ட்ல இல்லையே. அது இல்லவே இல்லை. இப்போ நீங்க இப்போ போலின்னு அவரு அந்த இன்டர்வியூல இதுல சொல்றதுனால நமக்கு தெரியுது. மிச்சப்படி அங்க இருக்கிற அந்த ஆர்டிஓ அதிகாரி இருக்கிறார் இல்லையா, அவரு அதை வாங்கி பாக்குறாரு. தாஸ் அங்க ஆர்ஐ இருப்பாரு அந்த ரெவென்யூல இருந்து, அவர் அதை வாங்கி அதை எழுதுவாரு செக் போஸ்ட்ல. இப்போ அவர் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அது உண்மையா போலியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான எந்த ஒரு வழிமுறையும் கிடையாது. ஓகே ஓகே. அவர் ஒண்ணு காமிச்சாருன்னா அதை அப்படியே எடுத்து நோட் புக்ல எழுதிட்டு அந்த பேப்பரை பாஸை வந்து ஒரு காப்பி கீழே போட்டுக்க வேண்டியது மட்டும்தான், அந்த ஒரு பாக்ஸ்ல போட்டுக்க வேண்டியது மட்டும்தான் அவர் வேலையாக இருக்கு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்கிறேன், அந்த செக் போஸ்ட்ல இருக்கிறவர்கிட்ட கேட்கிறேன், இப்போ உங்களுக்கு இந்த பாஸ் கொண்டு வந்து நான் ஒரு 2-3 லாரி வரத பாக்குறேன், அவங்க வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நான் வந்து கேட்கிறேன், இப்போ இந்த பாஸ் கொடுக்குறாங்களே, இப்போ இந்த பாஸ் வந்து உண்மையானதா போலியானதாங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்கிறேன். அது வந்து உண்மையானது அது எப்படி சார் போலியா எப்படி சார் வரும் அப்படின்னு கேட்கறாங்க என்கிட்ட. ரொம்ப தெரியாத மாதிரி அப்பாவியா கேட்கறாங்க. அது எப்படி சார் போலியா இருக்க முடியும்? ஏங்க இதுதான் இந்த பாஸ் தான் ஆன்லைன்லயே இருக்கு எங்க வெப்சைட்ல. நான் கூட ஒன்னு அடிச்சு நானும் ஒரு நம்பர் போட்டு எடுத்துட்டு வந்தேன்னா எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கிறேன். இல்லைங்க, அது வந்து வெய்பிரிட்ஜ்ல வேலிடேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன ஏமாத்துறாரு, பேசிக்கலி வெய்பிரிட்ஜ்ல வேலிடேஷன். அப்புறம் நான் வெய்பிரிட்ஜ் போறேன். வெய்பிரிட்ஜ்ல போனா அவங்க சொல்றாங்க, நீங்க என்னங்க பண்ணுவீங்க பாஸை வச்சு அப்படின்னு கேக்குறேன். இல்லைங்க, அவங்க பாஸை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா நாங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டோங்க. பாஸ் அவங்க எதுவுமே பண்றது கிடையாது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, வண்டி வந்து நிக்குது, வண்டி என்ன வெயிட்னு வெயிட் வந்த உடனே வெயிட்டுக்கு ஒரு ஸ்லிப்பை ஜெனரேட் பண்றாங்க, அவ்வளவு வெயிட்னு அந்த அவங்க கொடுக்குற பாஸோட சேர்த்து ஸ்டேப்லர் பண்ணி கொடுக்குறாங்க வெய்பிரிட்ஜ்ல. அதுதான் அவங்க பண்றாங்க. அப்ப இவ்வளவு வெயிட் இருக்குன்னு ஒரு ஸ்லிப்பும், இவங்களா இ பாஸ்ல அடிச்சுக்கிட்டது, இவங்களா கம்ப்யூட்டர்ல அடிச்சுக்கிட்ட ஒரு ஸ்லிப் இதையும் வச்சுக்கிட்டு அவங்க நேர போறாங்க, செக் போஸ்ட் தாண்டுறாங்க, அங்க காமிச்சிட்டு அவங்க மடங்கு கிளம்புறாங்க. ஸோ அதுல போலீஸ்க்கு ஒரு லஞ்சம் உண்டு, இந்த இவங்களுக்கு 200 ரூபா தனியா ஆர்டிஓ இவங்களுக்கு, அதுக்கு பிறகு அந்த தாசில்தாருக்கு, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதுல பங்கு இருக்கு. அதை தவிர மைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு பங்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா துறைகளும் பிரிச்சுக்கிறாங்க இந்த விஷயங்கள்ல. அப்போ அதுல நாம என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, இது வெறும் 200 ரூபா பிரச்சனை கிடையாது. 200 ரூபா ஒரு லாரிக்குன்னு இவங்க காமிக்கிற லஞ்சம் அப்படிங்கறத தாண்டி, இன்ஃபேக்ட் லட்சக்கணக்கான ரூபாய், கோடிக்கணக்கான ரூபாய் அது வந்து கவர்ல தனியா போயிடும். ஓகே, உயர் அதிகாரிகளுக்கு ஒவ்வொரு மாசமும் கவர்ல வந்து தனியா இந்த செக் போஸ்ட்ல எவ்வளவு போகுதோ அந்த அளவுக்கு அது தனியா கவர்ல போயிருது. அது நம்ம இந்த செக் போஸ்ட்ல பார்ப்பது கிடையாது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதான் இது நான் மீண்டும் சொல்றேன், இதுக்கான ஒரு சிஸ்டமை கொண்டு வரணும்னு நினைச்சா கொண்டு வரலாம். அது இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய அமைச்சர் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் பேசி கொண்டு இருக்கிறதா தெரியுது. அவர் உடனடியாக அதை கொண்டு வரணும். அது ஒவ்வொரு நாளும் நமக்கு பிரச்சனை தான். இன்னி வரை திருநெல்வேலியில இருக்கக்கூடிய குவாரிகள் ஆய்வு அதெல்லாம் மிகப்பெரிய அளவுல சட்டவிரோதமா இயங்கிட்டு இருக்கக்கூடிய குவாரிகள்லாம் மூடப்படக்கூட இல்லை. ஓகே ஓகே ஜெயராம், என்னன்னா நேஷனல் ஹைவே வந்து 744ல வருவதனால, இது கொல்லம் திருமங்கலம் அந்த நேஷனல் ஹைவே ரூட்ல இது வரதுனால
ஒரு 1000 வண்டியை நிறுத்தி 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 இப்படி செக் பண்ணுறதுங்கிறது அது பெரிய சிக்கலை ஏற்படுத்திடும். அதனால் அந்த அந்த டிராஃபிக் ரொம்ப அதிகமாயிருங்கிறதுனால இதில் ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கா? இல்ல அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் நமக்கு தோணல. ஏன்னா வந்து அவங்க நான் அந்த செக் போஸ்ட் போய் பார்த்தேன். அவர்கள் வந்து இன்ஃபேக்ட் அவங்க நைட் டைம்ல தான் விடுறாங்க. ஓகே. டே டைம்ல ரொம்ப கம்மியானது தான் போகுது. நைட் டைம்ல விடுறாங்க. நைட் டைம்ல அவங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒரு நிமிஷம் நான் தான் சொல்றேன், இது ஒரு பார்கோட் வச்சு பண்ண வேண்டிய விஷயம். பார்கோட் வச்சு பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஓகே. ஒரு 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 ஸ்கேனர் வச்சு ஒரு ஸ்கேன் பண்றதுக்கு எவ்வளவு செகண்ட் ஆக போகுது? புரியுது. டோல்கேட்ல எப்படி ஸ்கேன் பண்ணி அனுப்புறாங்க? புரியுது. அவ்வளவுதானே. அதே மாதிரி தானே நம்ம இது பண்ணணும். அப்போ ஸ்கேன் பண்ணிட்டு அது அது வேலிடா இல்லையாங்கிறத செக் பண்ணிட்டு வேலிட் இல்லைன்னா அவங்கள அனுப்பக்கூடாது. வேலிட்னா அனுப்பணும். ஓகே ஓகே பேசலாம். இது ஒரு செகண்ட்ல அவங்க கண்டுபிடிக்க வேண்டிய வேலை. ஒரு ஸ்கேனர் வச்சு டக்குன்னு பண்ண வேண்டிய வேலை. அவ்வளவுதான். ஓகே. அது பண்றது கிடையாது. அதுக்கான எண்ணம் வந்து இதுவரை நம்ம கடந்த ஆட்சிகள்ல தொடர்ந்து நான் மீண்டும் சொல்றேன், இன்னைக்கு வந்து குவாரிகள்ல பண்ணக்கூடிய இவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய மாஃபியாவாக இயங்குறாங்க. இது வந்து ஏதோ சின்ன விஷயம் கிடையாது, மிகப்பெரிய மாஃபியா. இப்ப திருநெல்வேலியில நம்ம அந்த இவனும் ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தும் போது கூட எப்படி வந்து தாக்கம் வந்தாங்க, 25 பேர் வந்து தாக்கம் வந்தாங்க. புரியுது. அந்த தாக்கம் வந்த போது அந்த காவல்துறை அவங்க பக்கம் நின்னுக்கிட்டு எங்களை மீட்டிங்கை நிப்பாட்ட சொன்னாங்களே தவிர அவங்கள கைது பண்ண மாட்டாங்க. ஓகே. ஒரு குண்டர்களாக வந்து தாக்கும் போது கூட இப்போ தற்பொழுது நாங்க மதுரை நீதிமன்றத்துல போய் அதற்கு வழக்கு தொடுத்து அந்த வழக்க வந்து சொல்றாங்க காவல்துறை, நாங்கள் விசாரணையை முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிட்டோம்ன்றாங்க. ஓகே. நான் புகார்தாரர், நான் விசாரிக்கப்படல. அப்ப நீதிபதி கேட்கிறாரு மதுரை ஹைகோர்ட்ல, என்ன இது நீங்க அவர் புகார் கொடுத்திருக்கிறாரு, அவர் புகார்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண, நீங்க சுவமோட்டோவா என்னத்தையும் பண்ணியிருக்கிறாங்க அவங்க. அவர் கேட்கிறாரு, நீங்க அவங்களையும் கூப்பிடல, யார் பாதிக்கப்பட்டார்களோ யார் அடிச்சிருக்கிறாங்களோ அவங்களையும் கூப்பிடல, அங்க மீடியா பர்சன் அவ்வளவு பேர் இருந்தாங்க, அந்த ஃபுட்டேஜையும் செக்யூர் பண்ணி நீங்க ஃபுட்டேஜையும் வைக்கல, எதையுமே நீங்க பண்ணாம நீங்க என்ன விசாரணை மேற்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி சிபிசிஐடிக்கு தற்பொழுது மாற்றியுள்ளார். ஓகே. சோ இது காவல்துறையுடைய, நான் இது சொல்ல வேண்டிய அதே நேரத்துல அந்த இடத்துல இருந்த டெப்டி கமிஷனர் திருநெல்வேலி, நான் அவர்கிட்ட மெசேஜ் பண்றேன், சார் இந்த மாதிரி நடந்திருக்கு, நீங்க இந்த காவல் இதுல வந்து விசாரணையாவது நீங்க டிரான்ஸ்பரண்டா பண்ணணும், நான் எப்ப கூப்பிட்டாலும் ரெடியா இருக்கேன் அப்படின்னு இருக்கேன். ஆமா கண்டிப்பா உங்களை கூப்பிட, இந்த வாரமே கூப்பிடுவோம், விசாரணை மேற்கொள்வோம்னு என்கிட்ட சொல்றாரு. ஓகே. சொல்லிட்டு ஆனால் எந்த விதமான விசாரணைக்கு என்ன அழைக்க கூட இல்ல அந்த விஷயத்துல. இவ்வளவு இந்த அளவுக்கு ஹை லெவல்ல காவல்துறையிலேயா இருக்கட்டும், மைனிங் டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து கூட்டு சதியில இருப்பதனால் இன்னைக்கு நாம இந்த நிலையில இருக்கிறோம். இது வந்து மேலளவு அமைச்சர் அளவு வரைக்கும் எப்படி தொடர்கிறது அப்படிங்கிறது கடந்த ஆட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஓகே ஓகே. இதுவரை வந்து கடந்த ஆட்சியில் போடப்பட்ட அந்த ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீம் கூட இன்னும் ரத்து செய்யப்படவில்லை. ஓகே. ஓடிஆர், அந்த ஓடிஆர் என்று சொல்லக்கூடிய அதாவது 2 மடங்கு அந்த சைனரேஜ் ஃபீல 2 மடங்கு மட்டும் வாங்கி கொண்டு விட்டு விடலாம் என்று சொல்லக்கூடிய அபத்தமான ஒரு ஆர்டர் டிஎம்கே வந்து அவங்க எலெக்ஷனுக்கு ஃபண்ட்ரைஸ் செய்வதற்காக போடப்பட்ட ஒரு ஆர்டர் சொல்லலாம். அரசாங்கத்திற்கு இதனால் மிகப்பெரிய இழப்பு. ரொம்ப குறைந்தபட்சமா போடணும்னா கூட நான் 20,000 கோடி, முகிலன்ல அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் 50,000 கோடி 1,00,000 கோடி அளவுக்கு போகுண்டுவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு, ஏன்னா மிகப்பெரிய அளவுல இழப்புகள் வந்து இன்னைக்கு இருக்கும் அரசாங்கத்திற்கு இந்த திட்டத்தின் மூலமா. ஏன்னா நீங்க வந்து காஸ்ட் ஆஃப் மினரல் 100% அவர்கள் வெட்டி எடுத்ததை ரெக்கவர் பண்ணணும். புரியுது புரியுது புரியுது. ஓகே. அது ரெக்கவர் பண்ணினீங்கனாலே மினிமம் 20,000 கோடி ரூபாய். சட்டத்துல இருக்கக்கூடிய 15 மடங்கு வரை பெனால்டி எல்லாம் போடலாம்னு இருக்கு. அதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா சொல்ற மாதிரி லட்சக்கணக்கான கோடி ரூபாய். ஓகே ஓகே ஓகே. சோ இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய இழப்பை உருவாக்கக்கூடிய அந்த திட்டத்தை உடனடியாக அவங்க ரத்து பண்ணணும். எல்லா குவாரிகள் மீதும் சரியாக அந்த சர்வேக்கள்லாம் சரியாக செய்யப்பட்டு அவர்கள் வசூல் செய்ய வேண்டும். சிஸ்டம் நீங்க செக் போஸ்ட்ல வந்து ப்ராப்பரா வேலிடேஷனுக்கான சிஸ்டம் கொண்டு வரப்பட வேண்டும். ரொம்ப முக்கியமா கிரிமினல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். ஓகே. அவ்வளவு தெளிவான ஆதாரங்கள் கொடுத்தும் கூட இன்று வரை கிரிமினல் நடவடிக்கை இன்னும் இனிஷியேட் செய்யப்படவில்லை. ஓகே ஓகே.